كلامه تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடைய எல்லாம் உள்ள ஷானவத்தாலுடைய பெயரால் அன்பிற்கும் பெருமைக்கும் உண்டான அருமை சகோதரர்களே, என்னுடைய இந்த உரையை நான் தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு சிறு கேள்வியை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய உரை முடிந்ததற்கு பிறகு அந்த கேள்விக்கு யார் வேணுமானாலும் பதில் சொல்லலாம். கேள்வி: திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே மனிதனை மண்ணால் படைத்ததாக சொல்லுகிறார். خلقல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல்ஃபஹார். அது மாதிரி சில இடங்களிலே வஹுலிகல் இன்சான மின் மாஇன், மனிதனை விந்து துளியில் இருந்து படைத்தோம் என்று சொல்லுகிறார். அப்புறம் உடன்பட்டுள்ளார். மண்ணில் படைச்சானா விந்திலிருந்து படைச்சானா? இதற்குரிய பதிலை சரியான பதிலை இந்த உடனுடைய முடிவில் அவர் தெரிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் சிறந்த குணங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல குணங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த குணங்களை பயன்படுத்துவதிலே இந்த உலகத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் குறுக்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த குணங்களை இஸ்லாம் அடையாளம் காட்டி, இந்த குணங்களோடு நீங்கள் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழலாம், மறு உலகத்திலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த குணங்களிலே சிறந்த குணங்களிலே ஒன்று, அதை பற்றித்தான் இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே விவாதிக்க இருக்கிறோம். அந்த குணங்களிலே ஒன்று மன்னிப்பு. இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், மன்னிப்பு பாவ மன்னிப்பு ரெண்டுக்கு இடையில வித்தியாசம். பாவ மன்னிப்பு என்பது வேறு, மன்னிப்பு என்பது வேறு. இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், மன்னிப்பு என்பது நாம் கொடுப்பது, பாவ மன்னிப்பு என்பது நாம் கேட்டு வாங்குவது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமானால், மன்னிப்பு என்பது மனிதர்களுக்கு இடையிலான விஷயம், பாவ மன்னிப்பு என்பது படைத்த ரப்பல் ஆலமீனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான விஷயம். பாவ மன்னிப்பு என்பது ஒரு மனுஷன் எப்ப வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், அவன்கிட்ட கேட்டுக்கலாம். ரப்பல் ஆலமீனுக்கு அவனுக்கு வேண்டுதானே, இவ்வளவு தொழுகலை, ஏதோ தப்பு பண்ணான், ரப்பல் ஆலமீனை நான் மன்னிக்கிறேன் அப்படிலாம் அவன் தப்பா பண்றேன். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். மன்னிப்பு என்ற விஷயம் இருக்கு இல்லையா, இது மனிதனுக்கு மனிதன் மன்னிப்பு. மனிதனை மனிதன் மன்னிப்பது என்பது எப்போ ஏற்படும், அந்த சூழல் எப்போது ஏற்படும் என்றால், முதலாவதாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு விதத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், அவனுக்கு அநியாயம் செய்திருக்க வேண்டும், அநீதம் இழைத்திருக்க வேண்டும், அவனுடைய உரிமைகளிலே கை வைத்திருக்க வேண்டும், அவனை நோகடித்திருக்க வேண்டும், அவனை துன்புறுத்தி இருக்க வேண்டும், அவனை கொள்ளையடித்திருக்க வேண்டும், மோசடி செய்திருக்க வேண்டும், ஏதாவது ஒன்று. அப்ப யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு திரும்பவும் அவனிடத்திலே பழிவாங்குவதற்கான ஒரு உரிமை இருக்கிறது. மார்க்கத்துல இஸ்லாத்தை பொறுத்தவரை என்னன்னா, திருத்தவும் சொல்ல, ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தில் திருப்பி காட்டு. இஸ்லாம் அப்படி சொல்லல, ஒரு கண்ணத்துல அறிஞ்சா எந்த கணத்துல அடிச்சாலும் அதே கணத்துல திருப்பி அடி. இது இஸ்லாம் சொல்ல ஒரு உரிமை இருக்கிறது. ஆனால் அதையும் கடந்து மன்னிப்பது என்பது இருக்கிறது இல்லையா, அது வேண்ட உணவு என்று திருமறை குர்ஆன் சொல்லிக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி
ஸல்லல்லாஹு ஹதீஸ்கள் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவருடைய உரிமைகளை இஸ்லாம் மறுக்கிறதா? லா இலாஹ இல்லல்லாஹ் பிஸ்மில்லாஹ் முத்தரி லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு ஜுஸ் ஆரம்பிச்சா ஆரம்பிச்சு. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? எவன் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறானோ, எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ, அவன் கொஞ்சம் அன்பார்லிமெண்ட் வார்த்தைகள், அதாவது அளவு கடந்து திட்டுவது, ஏசுவதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அது அல்லாதவர்கள் வேண்டுமானால் பேசக்கூடாது. இல்லாமல் எவன் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு திட்டுவதற்கு உரிமை இருக்கிறது என்று குர்ஆன் அங்கீகரிக்கிறது. அவனுடைய உரிமையை மறுக்க ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமையை சேர்த்துக்கிறது, அவனுக்கு ரைட் இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இஸ்லாம் அவரிடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறது, என்ன சொல்லுது? அவனுக்கு திட்டத்துக்கு உரிமை இருக்குப்பா, இருந்தாலும் மன்னித்து விடுவது என்பது உயர்ந்த குணம் என்று சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய எதுவுமே ஒரு சாதாரண சட்ட ரீதியில் பார்க்காது. இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா பராமரிசங்களுமே கொஞ்சம் உயர்ந்த நிலையிலே தான் அது போதிக்கும். மற்றவர்கள் சொல்வதற்கு இஸ்லாம் சொல்வதற்கு இடையில மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. இது பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுவார். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவ்லாதிக்கும் அதுவன் லக்கும். முஃமின்களே, உங்களுடைய மனைவியர்களிலே, உங்களுடைய பிள்ளைகளிலே உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்து வந்த முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், ஃபர்தன்கும் அவர்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வலின் தாஃபு வ தஸ்வஹு வ தக்ஃபிரு, நீங்கள் மன்னிப்பீர்களேயானால், குற்றங்களை தள்ளுபடி செய்வீர்களேயானால், ஃபைனல்லாஹ கஃபூர் ரஹீம், அல்லாஹ் அது மாதிரி மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். சூரத் தஹா 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். சில நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும், எங்களுக்கு வழிகாட்டுங்கள், எதை நாங்கள் செலவு செய்வது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொன்னாங்க. குர்ஆன்ல என்ன கேட்ட கேள்வி என்னது? நாங்கள் எதை செலவு செய்வது, பொருளை செலவு செய்வதா, எதை செலவு செய்வது, எப்படி செலவு செய்வது கேட்டதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னான், எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள். குலில் ஆஃபுவ, நிறைய மக்களுக்கு சொல்லி மன்னிப்பா செலவு பண்ணுப்பா. அதை மன்னிப்புங்கிறது ஒரு பொக்கிஷமாயிருக்கு. பணம் செலவு பண்றதை விட மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு எவனாவது ஏதாவது துன்பம் விளைத்திருப்பாங்கல்ல, மன்னிச்சு விடு. நீ பணம் செலவழிக்கிறத விட அது பெருசு. குலில் ஆஃபுவ, நபியே நீங்கள் சொல்லுங்கள், மன்னிப்பை செய்யுங்கள். நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் இவ்வாறே தன்னுடைய ஆயத்துக்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நன்மையான காரியங்கள் இருக்குல்ல, நல்ல விஷயங்கள், அதை ரெண்டு விதமாகவும் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி. ரெண்டு விதமா எப்படின்னா, ஒன்று பகிரங்கமாக, இன்னொன்று ரகசியமாக. நாம் சாதாரணமாக சிந்திச்சோம்னாலே தெரியும், பகிரங்கமாக செய்வதை விட ரகசியமாக செய்வதில் ஒரு நன்மை அதிகம். ஏன்னா அந்த இது வராது இல்லையா, எது அந்த முகஸ்துதிங்கிறது வராது, பாராட்டு வராது. ரகசியமாக செய்வது, அதே நேரத்தில் பகிரங்கமாக செய்வதிலேயும் சில நன்மைகள் இருக்கிறது. குர்ஆன் அதை சொல்லுது, பகிரங்கமாக செய்வதிலேயும் நன்மைகள் இருக்கிறது. அதெல்லாம் பகிரங்கமாக செய்வது நன்மை இருக்கிறது. ஒருத்தருக்கு நன்மையான காரியம் பண்ணாரு, அதை பார்த்து இன்னொருத்தருக்கு ஆசை வருங்க, அவெல்லாம் செய்யறாரு, நமக்கு எல்லாம் என்ன குறை வச்சிருக்கிறான், நம்ம இடத்துல செல்வம் இருக்கிறது, நாமளும் என்ன செய்வோம், பகிரங்கமாக நாம செய்வோம் அப்படிங்கிற சிந்தனை மற்றவர்களுக்கும் வரும் என்ற அடிப்படையில் ஒரு நன்மையான காரியத்தை பகிரங்கமாக செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன் துபது கைரன் அவ் துஃபுஹு, நீங்கள் நன்மையை செய்வீர்களானால் அது வெளிப்படையாக செய்தாலும் அல்லது அந்த நன்மையான காரியத்தை நீங்கள் மறைத்தாலும், இது ரெண்டுமே நல்ல விஷயம்தான். அந்த வரிசையில அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறான், அவ் தஆஃபு அன் சூஇ, அல்லது உங்களுக்கு யாராவது அநீதம் இழைத்திருப்பார்கள், அந்த அநீதக்காரனை நீங்கள் மன்னித்து விட்டாலும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் மன்னிப்பு உள்ளவனாக இருக்கிறார்.
அது வாசகத்தை பார்க்கணும். அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், கதீர் சக்தி உள்ளவன், மன்னிப்பவன். என்ன அர்த்தம் வருதா உங்களுக்கு? மன்னிப்பு மன்னிப்புன்னு சொல்ற இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். மன்னிப்புன்னு சொன்னா சக்தி இல்லாம மன்னிக்கிறதுக்கு பேர் மன்னிப்பு இல்லை. ஒவ்வொருத்தர் அடிச்சுட்டான், நம்மளால திருப்பி அவனை அடிக்கவே முடியாது. வா உன்னை மன்னிச்சு விட்டு மன்னிச்சு விட்டா இல்லை, உடாட்டா இல்லை, உடாத ஒன்றும் பண்ண முடியாது. அதான் மன்னிப்பு. எல்லாம் சொல்ல பாருங்க, அஃபுவன் கதீரா, அவன் மன்னிப்பவனும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், திருப்பி அடிக்க சக்தி உள்ளவனாக இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீரம் என்பது உடைய உடல் வலிமையை காட்டி எதிரியை வீழ்த்துவதற்கு பெயர் வீரம் அல்ல, சரியான விஷயம். அது பேர் வீரம் இல்லை. வீரம் என்பது என்ன? உன்னுடைய நஃப்ஸை நீ கட்டுப்படுத்துவது, அதான் உண்மையில வீரம். அவ யாரிடத்திலே பவர் இருக்கிறது, யாரிடத்திலே சக்தி இருக்கிறது, அப்படியெல்லாம் இருந்தும் ஒருவன் மன்னிக்கிறான் என்றால் அதுக்கு பெயர் தான் சொல்வார்களே மன்னித்தல். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், குதில் அஃப்வ வஅமர் பில் உர்ஃப், நீங்கள் வந்து மன்னிப்பை கடைபிடியுங்கள், வஅரில் அனில் ஜாஹிலீன், மடையர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் புறம் தள்ளுங்கள். சூரத்துல் ஆராஃப் 199வது வசனத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் குர்ஆன் வருகிறதுக்கு அடையாளமாக எடுத்துட்டாங்க. இந்த வசனங்கள் மூலமாக நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா சகோதரர்களே, இன்றைக்கு நாடுகளாகட்டும், வீடுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், அல்லது ஒரு வியாபார தோழர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில பல பிரச்சனைகள் இன்றைக்கு உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நவீன காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன்லாம் பத்த மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் இப்ப அதுக்குமே தனியாக அந்த நில அபகரிப்பு போலீஸ் ஸ்டேஷன் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸுக்கு எல்லா பவரும் இருக்குது. இந்த நிலத்து பஞ்சாயத்து இருக்குல்ல, நிலத்தை அபகரிக்கலாம், அவங்ககிட்ட வெளிவாங்கிக்கலாம், இந்த இது வழக்கு ரொம்ப வழக்கு பார்க்கறதுக்குள்ள தனியாக கலெக்டர் ஒட்டி பக்கத்திலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் புதுசாக உருவாக்கி தனியாக இன்ஸ்டிடியூட்ல ஏஎஸ்பி டிஎஸ்பி எல்லா விஷயம் இருக்காங்க. வழக்குகள் அதிகமாகி கொண்டே போகிறது. இது ஒரு ஊருக்குள்ள மட்டும் இல்லை, ஒரு மாநிலத்துக்கு மாநிலமும் அது நடக்குது. நதிநீர் பிரச்சனையில் ஆரம்பிச்சு மின்சார பிரச்சனை வரையில் வருது. காரணம் தமிழ்நாடு பார்க்கணும், மாநிலங்களை கடந்து போகிறது. நம்ம நாட்டில் மின்சாரமே இல்லை, யாருக்கான மாதிரி இருக்குது. நம்ம கரண்டே கிடையாது தமிழ்நாட்டில். கரண்ட் இல்லாத தமிழ்நாட்டில் மிக்சி கொடுக்குறாங்க, எதை வச்சு ஓட்டுறதுன்னு தெரியல. ஃபேன் கொடுக்குறாங்க, அதையும் எதை வச்சு ஓட்டுறதுன்னு தெரியல. கிரைண்டர் கொடுக்குறாங்க, அதையும் எதை வச்சு ஓட்டுறதுன்னு தெரியல. நம்ம இங்க இருந்து கரண்ட் வாங்குறாங்க கேரளா, அங்கே ஒரு மின்சார வெட்டை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மின்சார வெட்டை இல்லாத ஒரு மாநிலம் கேரளா. ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, முல்லை பெரியாறு பிரச்சனையில நீ முதல்ல விழுந்துச்சு தற்கொலையா, நான் முதல்ல அந்த பெரியாத்துல விழுந்து தற்கொலையாங்கிற நிலைமையில ரெண்டு மாநிலமும் ஊட்டிக்கிறாங்க. இதான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். டோட்டலா எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் தான் அதிகமாகிட்டே போகும். குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்க, அண்ணன் தம்பியில இருந்து தொடங்குங்க. இந்த பிரச்சனைகள் வருகிறது, பிரச்சனையே அடங்க மாட்டேங்குது, எரிஞ்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் ஆபாயி இந்த உலகம் சமாதானமாக திகழ வேண்டுமானால், இந்த பூமி அமைதி பூங்காவாக திகழ வேண்டுமானால் முதல்ல அடிப்படை பொருளாதாரமா ஒண்ணுங்களா இல்ல. முதல் அடிப்படை இந்த அஃபு என்பது மனிதன் கைக்கொள்ள வேண்டிய முக்கியமான பிரச்சனை. மன்னித்தல். மறப்போம் மன்னிப்பும் சொல்றாங்க, மறக்கவும் மாட்டான் மன்னிக்கவும் மாட்டான். சூப்பர் டயலாக் சொல்லிருக்கோம். மறத்தல் மன்னித்தல் என்ற ஒரு இந்த அம்சம் மனிதனிடத்தில் வர வேண்டும். குர்ஆன்ல பல இடத்துல என்ன சொல்றாங்க, அவ மன்னித்தல் என்பதற்கு நினைச்சவரெல்லாம் நினைச்சு நம்மளால மன்னிக்க முடியுதாங்க. நமக்கு இடையே உங்க குடும்பத்தை பார்க்கறவங்க வந்தா என்னமா ஒரு கோபச்சுன்னா உடனே அது படிக்க போய் வரலாம் தான் நம்மளால முடியாது. சாப்பிட முடியுது, தூக்கம் விட்டுருவடா, உனக்கு நான் என்ன இளைச்சல்னா, நீ தெரியாதா நான் தெரியாதா, உனக்கு செல்வாக்கு அதிகமா எனக்கு செல்வாக்கு அதிகமா விட்டு இல்லை, நீ பார்த்துருவோம் பாரு. இது செய்தா என்ன செய்வான், மேல மேல பெட்ரோலை ஊற்றுவான், அங்கே கொண்டாந்து ஊற்றுவான், அவங்க கொண்டாந்து ஊற்றுவான். என்ன செய்தாலும் யூகி பயணிக்கும் அதாவத்தை செய்தா என்ன செய்வாங்க குர்ஆன் நல்லா சொல்றான், உங்களுக்கு மத்தியிலே பகைமையை ஊட்டுவான். எரியும் வெறுப்புல பெட்ரோலை ஊற்றுவான். நீ நிம்மதியா இருக்கக்கூடாது. விஷயம் என்ன ஆயிருப்பாங்கன்னாக்கா, மத ரீதியில பாதிக்கப்பட்டு ரெண்டு பேருமே தூங்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் அவ்வளவு ஆனந்தமான தண்ணி தூங்கணும். ரெண்டு பேரும் கிடையிலே பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு அருமருந்து இருக்கிறது, மன்னிப்பு.